ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ்லேருந்து அஸ்யூர் ஹேர் ஸ்பா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்பாவில் வந்து மினரல், சோடியம் லாரன் சல்பேட், வாட்டர், கார்ன், வீ ப்ரோட்டீன் அண்ட் சோயா ப்ரோட்டீன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹேர் ஸ்பா. ஹேர் ப்ரொசீஜரை தான் நம்ம ஹேர் ஸ்பா அப்படிங்கிறோம். இது வந்து முடி வளர்ச்சியினை தூண்டக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹேரை சாஃப்டாகவும் சில்கியாகவும் பவுன்சியாகவும் வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ட்ராண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் வராமையும் பாதுகாக்குது. ஹேர்ஃபால் பிரச்சனை இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணால் ஹேர்ஃபால் பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டேமேஜ்டு ஹேர் எல்லாமே நல்லாவே சரியாயிரும். ஹேர் ஸ்பாவை வந்து ரெஜியூனிட்டி ஹேர் தெரப்பின்னு சொல்லலாம். முடி உடைவதை தடுக்கிறது, அடர்த்தி இல்லாத முடியை சரி பண்ணுது, முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுது, ஹேரோட ட்ரைனஸை சரி பண்ணுது, ஸ்லோவான ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட்டான ஹேர் க்ரோத்தாக மாற்றுது. இந்த ஹேர் ஸ்பாவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹேரை வாஷ் பண்ணி நல்லா காய வச்சிடணும். அப்படி இல்லாட்டி இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருந்திங்கன்னா ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். அப்போது வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹேரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டவலை தண்ணியில் முக்கிட்டு அதை பிழிஞ்சு எடுத்து தலையில் கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஹேரை நல்லா காய வச்சு பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரில் நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஹேர் ரொம்பவே சாஃப்டாக மாறிடும். தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஷைனிங்காக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.